உங்கள் ரவி அலமேலோட பொண்ணு இன்னைக்கு வந்து என்ன வீடியோனா ஜவாதி மலை அடிவாரத்தில் இருக்க காடை பற்றி தான் பார்க்க போகிறோம். தென் அங்கே தான் அங்கத்தி ஜோனை கூட இருக்குது. அங்கே தான் அங்கத்தி ஜோனை. இங்கே தான் எங்களுக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும். எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இங்கே சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்லாம் பாருங்கள். அடர்ந்த வனப்பகுதி, எப்பயுமே பசுமை நிறைந்த காடு, அழகான காடு. வெயில் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், குளு குளுன்னு இருக்கும். இப்போ கிளைமேட்டுக்கு குளு குளுன்னு இருக்குது. நெக்ஸ்ட் கிளைமேட்டுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த காட்டில் வெள்ளாம்பழம், இலக்கா, நாகமரம், நாவல் பழம் சொல்லுவாங்க, நாங்கள் நாகமரம்னு சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் இங்கே அதிசயங்கள் நிறைந்த இடம், மூலிகை நிறைந்த காடு. நாங்கள் இங்கே எதுக்கு வந்தாங்கன்னா எங்கள் தாத்தாவுக்கு ஒரு மூலிகை செடி பிடிங்கிட்டு போகலான்னு வந்தோம். பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. கல்லும் முள்ளும் நிறைந்த காடு. நான் பாட்டுன்னு தைரியமாக போகிறேன், பின்னாடி வராங்கோ. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இதையும் தாண்டி தான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்டா. நம்ம வியூவர்ஸ் காட்டலாம், பார்க்க முடியாதவங்க நிறைய பேர் இருக்கலாம், சுச்சுவேஷன் அப்படி இப்படின்னு. அதுதான் நாமளே வீடியோ எடுத்து போட்டுடலான்ட்டு. இந்த காட்டில் வந்து முயல், கரடி, மான், பன்றி, சில டைமில் காட்டெருமையும் வரும். அந்த மாதிரிலாம் இருக்குது. இங்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனாலும் ஒரு 13 வருஷமாக வரனால கொஞ்சம் பழகிக்கிச்சு. என்னை பார்த்து 13 வருஷம் ஆகுதான்னு கேட்குறாங்க. பாதி பேர் கேட்குறாங்க கொள்ளையாக இருக்கிறதுனால. பக்கமாக வந்துட்டோம், வீட்டுக்கு பக்கமாக வந்துட்டோம். நாங்கள் ஒரு நாளைக்கு அங்கத்தி ஜோனைக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து போடுறோம், நீங்களும் பார்த்து ரசிங்க. காடு சார்ந்த வாழ்க்கை, சுகமான வாழ்க்கை, எல்லா வாழ்க்கையும் இங்கே தாங்க இருக்குது. சொகம், சொத்து எல்லாம் இங்கே தான் இருக்குது. இங்கே இருக்கிற குடிநீர் சுத்தமான குடிநீர், லைக் ஃபில்டர் வாட்டர். இங்கே பாருங்கள் கல்லுங்களாம் எப்படி இருக்குன்னு. இங்கெல்லாம் சின்ன வயசில் விளையாடி இருக்கிறோம். காலில் சீசா அது இதெல்லாம் வரும். அடர்ந்த காடு இல்லை. இங்கே பாருங்கள் முள்ளுங்களாம் எப்படி நிறைஞ்சிட்ருக்குதுன்னு. நாங்கள் எல்லாம் குனிஞ்சு போகிறதாவே தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் சுற்றி பாருங்க. பின்னாடி அம்மா, தம்பி, பாட்டி தான் வராங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீ பாருங்க எப்படி இருக்குன்னு. நான் ரிஸ்க் எடுத்து தான் இந்த வீடியோ போடுறேன். கொஞ்சம் மிஸ் ஆகினா கூட கீழே விழுந்துரும். மூங்கில் மரம்லாம் பாருங்க. வீடுனா இதுக்குள்ளே இருக்கணும்பா, சொகமாக இருக்கும். இதில் மூங்கில் நெல்லாம் இருக்குமா, டேஸ்ட்டாக இருக்குமா? சமைச்சு சாப்பிட்டா சுகருக்குலாம் நல்லதான். அதெல்லாம் தெரில, எங்கள் மம்மி தான் சொல்கிறாங்க. அப்படியே சுற்றி பாருங்க ஒரு ரவுண்ட். இது புளியா மரம், இது பூக்காலம். அவங்க ஒரு தாத்தா உட்காந்துருக்குறாங்க, ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வருவாங்க.
அந்த குழந்தைங்க அந்த தாத்தாவை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. எல்லாருமே பயப்படுவாங்க. நான் கூட சின்ன வயசுல பயந்துருக்குறேன், நானே சொல்கிறேன். சாப்பிடலன்னா அவங்கள கட்டி தான் மிரட்டி ஊட்டுவாங்க. அந்த தாத்தா பேர் கூட குழந்தைமணி என்ன சொல்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருஷமாக இங்கே தான் இருக்கிறாங்க. இதே ஊரில் இங்கே பிறந்து, இதே ஊரில் இங்கே வளர்ந்து, இங்கே பிறந்து எல்லாம் அவங்களுக்கு இங்கே தான். இந்த ஊரில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருங்களுக்கு பக்கம் இருப்பாங்க. 100 வீட்டுக்கு மேலே இருக்கிறாங்க. 1000 பேர் இருக்கு, 1000 பேருக்கு மேலே இருக்கலாம். இங்கே பழங்குடியினர் மக்கள் தான் நிறைய இருக்கிறாங்க, அதாவது எஸ்டி. அவ்வளோதான், வீட்டு பக்கம் வந்துட்டோம். இந்த வழி ஓகேவான்னு பாரு, இந்த வழி ஓகேவான்னு பாருங்க. இதெல்லாம் மூங்கில் மரம். நான் இங்கேருந்து தான் என் கிளாஸ்க்கு ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு போகலான்னு இருக்கிறேன். அதில் நானே வாங்குவேன், ஸோ அதனால் வேணாம். பேம்பு ஸ்டிக்கில் பழுக்க அடி வாங்குவேன், அதனால் வேணாம். இப்போ பாருங்க பேம்பு மரம்லாம் எப்படி இருக்குன்னு. குளிர்ச்சியாக இருக்குது, ரொம்ப கூலாக இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கே குளிருது. நேற்றுலாம் செம்ம மழை. இப்போ எப்படியும் ஒரு 10-11 o'clock ஆயிருக்கும். 11 o'clock எப்படி இருக்குது, எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்க. இறக்கம் சல்லுன்னு போகலாம், திருப்பி சல்லுன்னு ஏறலாம். இப்போ நம்ம பாட்டி வீட்டுக்கு பக்கமாக நெருங்கிட்டோம். ஜஸ்ட் ஒரு 5 or 6 கிலோமீட்டர் இருக்கும். நடந்தே போவோம், நடந்தே வருவோம். முன்ன போன வழி அது. அப்படியே அந்த மூலிகை தோட்டத்தில் பாருங்க, இதுக்குள்ள 1000கணக்கான மூலிகை இருக்குன்னு சொல்றாங்க. இது அப்படியே பாருங்க, நான் வழி மாறி வந்துட்டேன். இப்படியே நம்ம போயிடலாம். இவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஊரில் எங்கள் மம்மி பிறந்திருக்குறாங்கன்னா அது ஒரு அதிசயம்தான். எங்கள் அம்மா இங்கே பிறந்தது எங்கள் அம்மா கொடுத்து வச்ச பாக்கியம்னு சொல்லலாம். அவ்வளோதான், வீடு கிட்ட வந்துடுச்சு. அங்கே பாருங்கள், காட்டுக்குள்ளே எல்லாம் பிளாஸ்டிக் எல்லாத்தையும் போட்டிருக்குறாங்க பொல்யூஷன் ஏற்படுத்துறதுக்கு. இந்த ஊர் மக்கள் தான் அப்படி பண்ணுறது. ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கிறதில்ல, நாங்கள் அரூரில் இருக்கிறோம். இது வந்து எக்கூர் எடுத்து அண்ணா நகர் கிழக்கு. அந்த ரேடியோவில் படுறது அப்படியே காப்பி பண்ணிட்டேன். இது பூசாரி கோட்டை. எக்கூரில் பூசாரி கோட்டை எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான், வீட்டு பக்கம் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கொஞ்சம் சுற்றி பார்த்துக்கோங்க. அப்படியே அந்த ஊரை பாருங்கள். அவ்வளோதான், நான் இன்னும் ஒரு 10 minutesக்கு கட் பண்ண போகிறேன். இதை எடிட் பண்ணி அப்படி இப்படி பண்ணுறதுக்குள்ள எப்படி ஒரு 1 மணி நேரம் ஆயிரும். வீட்டுக்கு போய் எடிட் பண்ணி போடணும். நான் வீட்டுக்கு போகிற வீடியோஸும் எடுத்து போடுறேன். கிட்டத்தட்ட ஒரு 1000 மக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஒரே டேங்க்கில் தண்ணி விடுறாங்க. காலையில் ஒரு 1/4 மணி நேரம் கூட தண்ணி வராதே, அப்படியே ஆஃப் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு பிடிப்பாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ இது பண்ணுறாங்க, ரொம்ப இது பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் பட்டாம்பூச்சிலாம் இருக்குது. பாருங்கள் கீழே வச்சுக்காது. நாங்கள் போனதும் அப்படியே எதிர்க்க பாருங்கள். இதுக்கு மேலே என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியாது, தொண்டை கட்டிக்கிச்சு இப்போவே.
ஒரே பட்டர்ஃப்ளை சீசன்ஸாக இருக்குது. அவ்வளோதான், ஊருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். நான் எங்கள் பாட்டி வீடு, மாமா வீடு, எல்லாரும் வீடியோ காட்டுறேன். இதாக பாருங்கள், நம்ம இப்போ போக போகிறதில்ல, இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன். இது யானைக்குழின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னும் முன்னாடி போனாலும் இன்னொரு யானைக்குழி இருக்கும். இதாக பாருங்கள், எல்லாத்தையும் பார்த்தாலும் தொட்டாச்சினி மாரியே இருக்குது. எல்லாத்தையும் தொட்டு தொட்டு பார்க்குறேன், ஆனால் ஒன்று கூட தொட்டாச்சினிக்கே காணும். நீங்கள் தொட்டாச்சினிக்கு பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பையன் பேர் தான் சுஜித்து, விளாடிட்டு இருக்கிறான் சைக்கிளில். பாருங்கள், பாருங்கள், இதுதான் ஸ்கூலு. அது பக்கத்தில் காலை உணவு திட்டத்தோட கூடம். அவ்வளோதான், வீடு பக்கம் வந்துட்டோம். எங்கள் பவி ஸ்கூல் பாருங்கள், எங்கள் வீட்டையும் நான் அப்படியே காட்டுறேன். அப்படியே வீட்டை காட்டுறேன். இங்கே பாருங்கள், பட்டர்ஃப்ளை கூட்டமே இருக்குது. இது எங்கள் அத்தை வீடு, இது வந்து எனக்கு வீடு, இது வந்து அந்த வீடு தான் எங்கள் அத்தை வீடு. அந்த தென் நெக்ஸ்ட் இருக்கிற வீடு வந்து எங்கள் கிராண்ட் மதர் ஹவுஸு. அடுத்து இருக்கிறது வந்து பெரிய மாமா வீடு. உள்ளே காட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லை, மொட்டை மாடிக்கு போகலாம், வீட்டு உள்ளே போகலாம். நெக்ஸ்ட் இது எங்கள் மாமா பைக், இப்போ தான் செஞ்சிட்ருக்குறாங்க, வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. எங்கள் டேடி பைக் எல்லோரும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. இதான் சாணி. இங்கே யாருமே ஆளை காணும். துணிலாம் எங்கள் ஊரில் யாரோ டெத் ஆட்டுங்குது. சரிங்க, அப்புறமேட்டு பார்க்கலாம்.